உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் கேமிங் CPU மாடல் பத்தி பார்க்க போறோம். பொதுவாவே கேமிங்காக நம்ம ஒரு CPU வந்து சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து ப்ரீ பில்டடாவே உங்களுக்கு Amazon and Flipkartல அவைலபிளா இருக்கு. ஒரு பர்టిక్యులர் பிராண்ட் வந்து இத செல் பண்ணிட்டு இருக்காங்க. சில பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ASUS, Lenovo, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Dell இந்த மாதிரியான சில கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ பில்டடாவே வந்து நமக்கு இந்த மாதிரியான CPUs எல்லாமே வந்து ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ நம்ம இந்த ஆன்லைன்ல செல் பண்ணக்கூடிய CPU வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் கண்டிப்பா. ஆனா அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ரொம்பவே டிமாண்டபிள் வந்து போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது கிராஃபிக் கார்ட்லயா இருக்கட்டும், இல்ல மதர் போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல CPU கேபினெட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்றாங்க, இல்ல ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டலா மாறுது. சோ இதனால இதோடைய பிரைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிமாண்ட் வரும்பொழுது பிரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேமிங் CPU வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியாவும் இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ நம்ம பார்க்க வேண்டிய எப்பவும் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா RAM and ROM ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். RAM பொறுத்த வரைக்கும் DDR4ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா நான் சொல்றது வந்து ஒரு கேமிங் CPU நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 8 ல இருந்து 16 GB கம்பல்சரியா பாத்துக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ROM வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ROM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டைப்ல கிடைக்குது. ஒன்னு வந்து SSD மாடல், இப்ப லேட்டஸ்டா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல வரக்கூடிய மெக்கானிக்கல் ஹார்ட் டிரைவ். இந்த ரெண்டு விஷயத்துல வந்து எது ஃபாஸ்டா பெஸ்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா SSD. பட் SSD உடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 250 GB SSD வாங்கி நீங்க உங்களுடைய CPU ல போட்டுட்டு at the same time 1 TB வகையில வரக்கூடிய ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து நீங்க அழகா CPU ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு கேமிங் CPU வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் அண்ட் OS ரிலேட்டடா வர்க் ஆகக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரொம்பவே ஃபாஸ்டாவும் யூனிக்காவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க ஒரு கேமிங் CPU வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ப்ராசஸர் வந்து மார்க்கெட்ல ரொம்பவே காம்படிட்டா போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Intel, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா AMD. AMDல அதிகப்படியான ஜெனரேஷன்ஸ் போய் ரொம்ப ரொம்ப வந்து அட்வான்ஸ்டான ஒரு ப்ராசஸர் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் ஆயிடுச்சு, CPU னு சொல்லுவாங்க. அதே மாதிரி Intel பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் i9ல கிடைக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எது உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள அடங்குது அப்படிங்கறதையும் செக் பண்ணிட்டு எது வந்து கேமிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Intel பொதுவாவே நல்லா இருக்குங்க. அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா நீங்க பார்க்க வேண்டியது என்னென்ன மாதிரியான மதர் போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் என்ன SMPS வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேமிங் CPU அப்படினாவே அதுல இருக்கக்கூடிய கிராஃபிக் கார்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும். தட் மீன்ஸ் கிராஃபிக் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமமா சொல்றேன், நீங்க 4 GB க்கு மேல இருந்தாதான் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் கேமிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரியா நீங்க 4 GB க்கு மேல போயே ஆகணும். அதுவும் அட்வான்ஸ்டு ஃப்ரீ ஃபயர், PUBG இந்த மாதிரியான லேட்டஸ்டா வரக்கூடிய கேம்ஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 8 GB கிராபிக்ஸ்க்கு மேல போறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இல்லனா மினிமம் 6 GB ஆவது நீங்க ட்ரை பண்ணணும் கிராஃபிக் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதுல வரக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத், வைஃபை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வைஃபைல என்ன பேண்ட்வித் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஷூரா பார்க்கணும். ப்ளூடூத்ல என்ன வெர்ஷன் கொடுக்குறாங்கறத பார்க்கணும். அண்ட் USB போர்ட்ஸ் எவ்வளவு போட முடியும், C டைப் எவ்வளவு கொடுக்குறாங்க, அதே மாதிரி 2.0 3.0 ரெண்டு வெர்ஷன் இருக்கு உங்களுக்கு நார்மல் USB பொறுத்த வரைக்கும். சோ அதுல உங்களுக்கு எத்தனை போர்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது நீங்க ஷூரா பார்க்கணும். at the same time இதுல இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரீ பில்ட் கேமிங் CPUs பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாரண்டி வந்து தராங்க, 3 வருஷம் தராங்களா, 2 வருஷம் தராங்களா, 1 வருஷம் தராங்களான்னு பார்க்கணும். அதை பொறுத்து அந்த CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா DTS சப்போர்ட் பண்ற மாதிரியான ஹெட்செட் போர்ட் 3.5mm ஜாக் கொடுப்பாங்க. சோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. 5th பிளேஸ்ல SYNTRONIC CPU பத்தி பார்க்க போறோம். பட்ஜெட் கேமிங் டெஸ்க்டாப் டவர் PC மாடலா வருது. Ryzen 3 3200G 3.6 GHz மேக்ஸிமம் பூஸ்ட் கிளாக் பாத்தீங்கன்னா 4 GHz வரைக்கும் வரும். 8 GB DDR4 RAM சப்போர்ட் அப் டு 64 GB சொல்லிருக்காங்க. 3 இயர்க்கான வாரண்டி ஆன் கம்ப்ளீட் சிஸ்டமுக்கு கொடுக்குறாங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பட்ஜெட்ல வரதுனால 27,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Electrobot CPU பத்தி பார்க்க போறோம். i5 9th gen 6 core processor மாடலோட வருது. பூஸ்ட் அப் டு 4.10 GHz 8 GB DDR4 2400 MHz வரும். Nvidia GTX 1050 Ti 4 GB கிராஃபிக் கார்டோட தராங்க. 120 GB SSD and 1 TB ஹார்ட் டிஸ்க் தராங்க. ரெயின்போ கலர் ஃபேன் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 44,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 37
verified reviews இருக்கு. Third placeல Lenovo CPU பத்தி பார்க்க போறோம். 10th gen Intel Core i7 processor மாடலா வருது. 8GB and 1TB hard disk கூட தராங்க. 256GB SSD நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Windows 10 கொடுத்திருக்காங்க. Nvidia RTX 2060 6GB graphic card ஓட வருது. Come with 3 year கான on-site warranty தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 90,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 score ratings கொடுத்திருக்காங்க. Based on 54 verified reviews இருக்கு. Second placeல ASUSல இருந்து வரக்கூடிய ROG CPU பத்தி பார்க்க போறோம். 3rd gen AMD 8 core Ryzen 7 3700X மாடலா வருது. 8GB RAM 1TB hard disk plus 512GB SSD கொடுத்திருக்காங்க. 6GB Nvidia GeForce RTX 2060 graphic card ஓட தராங்க. RGB light with keyboard and mouse நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. First placeல Capital Gadget CPU பத்தி பார்க்க போறோம். Desktop computer Intel Core i9 10th gen மாடலா வருது. Base frequency clock speed பாத்தீங்கன்னா 3.70 GHz maximum turbo frequency 5.30 GHz வரும். 16GB DDR4 RAM and 8GB graphic card தராங்க. 1TB M.2 2280 NVMe internal SSD ஓட வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் பிரீமியமா வரதுனால 1,82,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் அப்படினால ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரிவ்யூஸ் கிடையாது. இப்போ நீங்க பார்த்த இந்த CPU மாடல் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற வேணும் அப்படின்னு ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் Flipkartல இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்கான ப்ராடக்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னு ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until signing off, Vijay Baba. See you. Have a nice day.